வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவதற்கான பாதையில் நம் நாடு பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் இருவருக்கு HMPV வைரஸ் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6,36,00,000 வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவதற்கான பாதையில் நம் நாடு பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையின் கீழ் பல்வேறு திட்டங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இந்திய ரயில்வேயின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் விரைவில் ரயில் பாதைகள் 100% மின்மயமாக்கப்பட உள்ள நிலையில் ரயில்வே விரிவாக்க பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். ஜம்மு ரயில் நிலையம், தெலங்கானாவில் சாரளப்பள்ளி புதிய முனையம் ஆகியவற்றை துவக்கி வைத்த பிரதமர், ஒடிஷா கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் ராயகடா கோட்ட ரயில்வே அலுவலக கட்டடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டினார். புதுடெல்லியில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உடனான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதி மற்றும் பெருநிறுவனங்கள் விவகாரத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய வர்த்தகம் தொடர்பான அம்சங்கள் குறித்து வர்த்தக பிரதிநிதிகளுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, நிதித்துறை, முதலீடு, பொது சொத்து மேலாண்மை, பொருளாதார விவகாரங்கள், தொழிலாளர் அமைச்சகத்துறை பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இந்தியா வந்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சலீவனை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். சர்வதேச பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பையும் நல்லுறவையும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றன. இந்தியா அமெரிக்க நட்புறவை முன்னெடுத்து செல்லும் திரு ஜாக் சலீவனின் தனிப்பட்ட முயற்சிகளை டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தமது சமூக வலைதளத்தில் பாராட்டியுள்ளார். இதனிடையே நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் திரு ஜாக் சலீவனை இன்று சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இருதரப்பு நட்புறவு மேம்பாட்டு தொடர்பான பேச்சுகள் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் கண்டறியப்பட்ட HMPV வைரஸ் தொற்று கர்நாடக மாநிலத்தில் இருவருக்கு கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சகத்தின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. 3 மாத பெண் குழந்தைக்கும் 8 மாத ஆண் குழந்தைக்கும் HMPV தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்நோய் தாக்குதலிலிருந்து இவ்விரு குழந்தைகளும் மீண்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச பயணம் எதையும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மேற்கொள்ளவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக அண்மையில் நடத்தப்பட்ட ஒத்திகை பயிற்சி மூலம் இந்நோய் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான முழு திறன்களுடன் நம் நாடு தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் இந்த ஆண்டு இதுவரை 1869 காற்றாலை இறகுகளை கையாண்டு சாதனை படைத்திருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கடந்த ஆண்டு 1332 காற்றாலை இறகுகளை கையாண்ட வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் இந்த ஆண்டு 1869 காற்றாலை இறகுகளை கையாண்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மட்டும் 88 காற்றாலை இறகுகளை கையாண்ட இந்த துறைமுகம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மட்டும் 294 காற்றாலை இறகுகளை கையாண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வாசித்தார். நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று அவர் கூறியுள்ளார். பொருளாதார வளர்ச்சி, மருத்துவம், கல்வி, சமூக நலன் மேம்பாட்டில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் பேரவைத் தலைவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்துவதை இலக்காக கொண்டு அரசு செயலாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மகளிர் விடியல் பயண திட்டத்தில் பெண்களின் தினசரி பயண எண்ணிக்கை 57 லட்சமாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் மூலம் 34,987 தொடக்கப்பள்ளிகளில் உள்ள 17.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பயன்பெறுவதாக குறிப்பிட்டார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன்,
இன்னுயிர் காப்போம் மக்களை தேடி மருத்துவம் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வாசித்த பின்னர் அவை முன்னவர் திரு துரைமுருகன் தீர்மானம் ஒன்றை பேரவையில் கொண்டு வந்தார். ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. பேரவையின் மாண்பையும் மரபையும் விதிகளையும் காப்பாற்றும் வகையிலேயே மாநில அரசு செயல்பட்டு வருவதாக திரு துரைமுருகன் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். பேரவையில் நாளை மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், மறைந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் ஆகியோரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு ஆளுநர் உரை மீதான விவாதம் இடம்பெறும் என்றும், வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 6,36,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறிய அவர், இப்பட்டியலில் 3740 வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இப்பட்டியலை வெளியிட்டனர். திருச்சி மாவட்டத்தில் 23,47,852 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீப்குமார் கூறுகையில், திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 23,47,852, 11,36,640 ஆண் வாக்காளர்கள், 12,10,847 பெண் வாக்காளர்கள், 365 மூன்றாம் பாலினத்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால சுன்கரா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு தயாராகும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றில் முதல்நிலை சோதனை நடைபெற்று வருவதாக கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு முதல் நிலை சரிபார்ப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதுல 480 கண்ட்ரோல் யூனிட், 480 பேலட் யூனிட், 480 விவிபேட், இது 6 பெல் இன்ஜினியர்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவங்க இந்த வேலையை தொடர்ந்து பார்ப்பார்கள். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செக் முடிந்ததும் அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு தயார் நிலையில இருக்கு. நெல்லையில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண் வாக்காளர்களும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். 14,03,208 மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. 5 தொகுதிகளும் சேர்த்து அதிலே ஆண் வாக்காளர்கள் 6,83,818, பெண் வாக்காளர்கள் 7,19,236. அதே போல புதிதாக 18-19 வயதுக்குட்பட்ட 9,122 வாக்காளர்கள் தற்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். யாரேனும் விடுபட்டிருந்தால் கூட தொடர் திருத்தத்தில் அவங்க மனு கொடுக்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து முனையங்களிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பிற ஊர்களிலிருந்து மக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 10,460 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் வரும் 16ஆம் தேதியும் நடைபெற உள்ள நிலையில் இப்பகுதிகளில் முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களின் சான்றுகள் முழுவதும் சரிபார்க்கப்பட்ட பின் டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. அடலைடில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிக்வெல் ஏஞ்சல் ரெய்ஸ் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவதற்கான பாதையில் நம் நாடு பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் 2 HMPV வைரஸ் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் 6,36,00,000 வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.